எதுக்கு இங்க வர சொன்னா? எங்க அவன்? தலைவரே அவன் வரா. அவனை எதுக்கு வர சொன்னீங்க? மச்சான் இங்க இருக்கியா? இதோ வரேன். வா வா. எங்க இருக்கீங்க? புடிச்சிடுவேன். நீங்க பேக்கப் பண்றதுக்குள்ள அவங்க அத்தை பொண்ணை பிக்கப் பண்ணிடுவான். அங்க பாருங்க தலைவரே. அடி பாவி, குடும்ப மானத்தை இப்படி காத்துல பறக்க வர்றாளே. விடு. ஏய், இவன கிரிக்கெட் பாலா? புடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்க. ஐயோ நீங்களா? சாரி மாமா, நான் அருண் நினைச்சிட்டேன். அருண் நினைச்சியா? டே அருண், இங்க வாடா. இவன் அருண். இவன் 2 அடி, இவன் 6 அடி. வித்தியாசம் தெரியாது? இவனை இப்படி பிடிக்கணும், இவனை இப்படி பிடிக்கணும். அப்போ நான் வேணும் தான் கட்டி பிடிச்சேன்னு நினைக்கிறேன். அது இல்லடா, நீ தெரிஞ்சு கட்டி பிடிச்சே தெரியாம கட்டி பிடிச்ச. பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியாது, பேட் ஹாபிட் நினைக்க மாட்டாங்க. டேர்னு போ, அப்படி நீ போ. இப்படி டேய் டேய் போ அப்படி. ஏண்டா அவதான் கண்ணை கட்டி இருந்தா உன்னை தெரியாம கட்டி பிடிச்சிட்டா. நீ ஏன் தெரிஞ்சு சைலண்டா இருந்த? இந்த பார், இனிமே நீ நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னா நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும். என்ன பார்க்க வீட்டுக்கோ தோப்புக்கோ வரக்கூடாது. அதே மீறி உனக்கு ஏதாவது ஹெல்ப் என்கிட்ட வேணும்னு நினைச்சா கட்சி ஆபீஸ்க்கு வா. கட்சி ஆபீஸ்க்கு உங்க அத்தை பொண்ணு வருமா? 10 to 12 கட்சி ஆபீஸ்ல இருப்பாங்க. உங்க செருப்பு காட்டி அடிச்சுப்படி. உங்ககிட்ட கேட்டானாடா? உங்ககிட்ட கேட்டானா? டேய் நீ கட்சி ஆபீஸ்க்கு வரவேணாண்டா. எங்கேயாவது ரோட்லயே பாத்துக்கிறோம், ரோட்லயே பேசிக்கிறோம், ரோட்லயே பிரிஞ்சுக்கிருவான். ஓகேவா? சத்தியம் பண்றா. அது ஏன் தல? அக்கா நீங்க அழுவாதீங்க. 1000 அடி ஆழமா இருந்தாலும் உங்க பிள்ளைய நான் காப்பாத்திடுறேன். ஒண்ணு இல்லடா. அண்ணன் வந்துட்டேல. ஒரு நொடி நான் தாமதிச்சு இருந்தாலும் இந்த பச்சை உயிர் போயிருக்கு மேடா. இறக்கி விடுறா. டாவா இறக்கி விடுறானா? டேய் எதுக்குடா என்ன தண்ணியில இருந்து தூக்குன? போட்டேன்டா. ஏன்டா கிணத்துக்குள்ள மிஸ் ஆகி உள்ள வந்து சாக பார்த்தா பாம்பு அண்ணன் காப்பாத்தி இருக்கேன். அண்ணாடா விழுந்த? நானா விழுந்தேன்? பின்ன டேய் உள்நீச்சல்ல நான் ஒரு நாள் கிணத்துல இருப்பேன்டா. யார்கிட்ட? இர உள்நீச்சிலே ஒரு நாள் உள்ள இருப்பியா? சரி இந்தா, யார்ட்டையும் சொல்லாத. யாருங்கிட்ட அண்ணன் காப்பாத்தினான்னு சொல்லு. இந்த பணத்துக்காக தான்டா உன்னை சும்மா விடுறேன். இன்னொரு தடவை கிணத்து பக்கம் பார்த்தேன் பிச்சிடுவேன். தம்பி லூசு பயல. அக்கா தம்பியை கூட்டிட்டு போங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டேன் மாப்பிள்ள. சீனு தானாவே அமைஞ்சிருச்சு. வெளியில சொல்லிடாத, அசிங்கமா ஆயிடும். இட்ஸ் ஓகே. பேபி அம்மா அங்க போயிட்டாளா? ஏங்க நீங்க தானே முதல்ல ஓடி வந்தீங்க. கிணத்துல குதிச்சு பையனை காப்பாத்திருக்கலாம்ல. வாட் a question. எதுக்கு நின்னுட்டீங்க? நான் ஒரு வேகத்துல ஓடி வந்துட்டேங்க. தண்ணியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறதே ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீச்சல் தெரியாதா? மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு நீச்சல் கத்துக்க வேண்டாம். உங்களை நீங்க காப்பாத்துக்கிறதுக்காவது நீச்சல் கத்துக்கணும்ல. அதெல்லாம் சின்ன வயசுலயே கத்துட்டு இருக்கணுங்க. இனிமே எனக்கு யார் கத்து கொடுப்பா? நான் கத்து கொடுக்குறேன். நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. நீச்சல் கத்துக்கிட்டாங்க. அப்படியேதான். சரியா பிடிக்க மாட்டேங்க. என்னம்மா விட்டுறாதீங்க, அப்புறம் ரிஸ்க் ஆயிடும். ஒன்னேவே அவன் கூட தண்ணிக்குள்ள தனியா அனுப்பியிருக்கேன். அதை விட இது ரிஸ்க் ஆயிட போகுது. தலைவரே, எனக்கும் நீச்சல் தெரியாது. அதுக்கு உங்க அத்தை பொண்ணுகிட்ட சொல்லி எனக்கும் கத்தர சொல்றீங்களா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஏண்டா அவன் நீச்சல் கத்துக்கிறதே எனக்கு அடி வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிற மாதிரி இருக்கு. இதுல நீ வேற நீச்சல் கத்துக்கிறணுமா? ஏன் பதறப்படுறீங்க? உங்களுக்கு உங்க அத்தை பொண்ணு மேல நம்பிக்கை இல்லையா? அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அவ வயசு மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏங்க இங்க வாங்களேன். ஜலபுள்ள ஜிங்ஸ். மாமா இவர் ரொம்ப அவசரப்படுறாரு. டேய் ஏன்டா அவசரப்படுற? எவ்வளவு நேரம் தான்டா வெளி நீச்சல் கத்துக்கிறது? அதான் உள் நீச்சல் கத்துக்க போறேன். இப்போ உள் நீச்சல் கத்துக்கிட்டு ஒலிம்பிக் ஆட போறியா? வெளி நீச்சல் கத்துக்கிட்டு சீக்கிரம் வெளியில வாடா. இங்க கூட்டமா இருக்கு, நம்ம உள்ள போய் உள் நீச்சல் கத்துக்கலாமா? பாய் தலைவரே, உள் நீச்சல் உள்ள தள்ளிட்டு போயிட்டான். இந்த தடவை வேடி பாத்துறீங்க. கை தெலுங்க, சீக்கிரம் இல்லங்க. அத்தை பொண்ணு அதோ கதி. வெளியிலேயே பார்க்க முடியாத அளவுக்கு படம் காட்டுவானே, உள்ள வேற போயிட்டானே. ஆத்தங்கரையில நின்னு கயத்தை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்க. அது ஒண்ணு இல்லனே, கோட விவசாயத்துக்கு தண்ணி போதுமாண்டு கயரை விட்டு அளவு பார்த்துக்கிட்டு இருக்கேனே. ஆனா எந்நேரமும் விவசாயத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரே அரசியல்வாதி நீதானப்பா.
பார்த்துட்டேன். மச்சான் காசு கூட முன்ன பின்ன ஆனா கொடுத்துட்றேன். டெய்லி இதே மாதிரி கூட்டு வந்துரு. மானம் போகுது. ஆம்பளை போட்டி போட்டு சம்பாதிக்கணும். இப்படி என்னது? டேய், யாரை பார்த்துன்னு சொன்ன? உன்னை மாமா பேல இவன் ஊரான்னு சொல்லிடுவானே. மாமா போலாமா? மாமான்னு சத்தமா கூப்பிடாத. சத்தமா கூப்பிட்டா குத்துமா மாமா? அட ராமா. எங்க சொல்லுங்க. இதுல நான் கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட் தான். அதனால ஒரு 10-15 நாள் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையா கத்து கொடுங்க. டேய் டேய், நீ ஒரு தடவை கத்துக்கிட்டதுக்கே உசிரே போச்சுடா. இதுல 10-15 நாள் வேணுமா? பேபி கோ டு ஹவுஸ் கோ. ஓகே. லாலா. டேய் டேய், இங்க வாடா. ஏண்டா உனக்கு உண்மைக்கே நீச்சல் தெரியாதா? தெரியுமே. அப்ப ஏன்டா அவகிட்ட தெரியாதுன்னு சொன்ன? மச்சான் பொண்ணுங்களுக்கு தெரியும்னு சொல்ற ஆம்பளைய விட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைய தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா. அந்த டெக்னிக்கை தான் உங்க அத்தை பொண்ணுகிட்ட ஆகும். டேய் டேய். சாப்பிட்டீங்களா? டாய், எப்பவுமே வீட்டுக்கு வந்தவங்களை சாப்பிட்டியான்னு நாங்க தாண்டா கேட்கணும். நீ அவளை கேட்குற? மாமா என்ன வெளிய போகாம வீட்ல இருக்கீங்க? மாமா வெளியில இருந்தேன்னா பிஸியா இருக்கேன்னு அர்த்தம், வீட்டுக்குள்ள இருந்தேன்னா பசியா இருக்கேன்னு அர்த்தம். டெல் மீ டார்லிங், வாட் யூ வாண்ட்? உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ஓ, பொண்ணுங்களுக்கு தெரியும்னு சொல்ற ஆம்பளைய விட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைய தான் ரொம்ப பிடிக்கும். என்ன? எனக்கு தெரியாதுமா. சைக்கிள்ல பெடல் எங்க இருக்கு பெல் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுமா. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியுங்க. எனக்கு கத்து கொடுக்குறீங்களா? அது என் கடமை. நீங்க சைக்கிளை ரெடி பண்ணுங்க, நான் உங்களை ரெடி பண்றேன். Thank you. டாய், என்ன மச்சான் அன்னைக்கு பொண்ணுங்களுக்கு தெரியும்னு சொல்ற ஆம்பளைய விட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைய தானே பிடிக்கும்னு சொன்னேன். மச்சான் சில சமயத்துல பொண்ணுங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைய விட தெரியும்னு சொல்ற ஆம்பளைய தான் ரொம்ப பிடிக்கும். அந்த டெக்னிக்கை தான் இங்க யூஸ் பண்ணேன். கன்ஃபியூஸ் பண்றானே. மெதுவா. அப்படிதான். வந்துருச்சு. இப்படிதானா? அப்படியே தான். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்து கொடுக்க போறேன். சரிங்க. ஓகே. இதுதான் ஹேண்டில் பார். இந்த ஹேண்டை எடுத்து இந்த ஹேண்டில் பார் மேல நல்லா வச்சு டைட்டா பிடிச்சுக்கணும். தலைவரே, அவன் ஆண் பேரை தொடல, உங்க அத்தை பொண்ணு ஆண்டையே தொட. இதுதான் பெடல். இந்த காலை அப்படியே தூக்கி வச்சு நல்லா. என்ன பண்றீங்க? இல்லம்மா, இந்த காலை நல்லா வச்சு மிதிக்கணும். தலைவரே அத்தை பொண்ணு காலத்தட சைக்கிள் ஓட்டுறதுக்கு மெயினா இடுப்பை வளைக்க கூடாது. ஏன்? இடுப்பை வளைச்சா கீழே விழுந்துருவீங்க. நான் விழுந்தா நீங்க தாங்க மாட்டீங்களா? நான் தாங்கிப்பேங்க. நீங்க வளைக்காம இருக்க நான் உங்க இடுப்பை பிடிச்சிக்கிறேன். அடுப்புல கை வச்ச மாதிரி பதற. மச்சான் நான் இடுப்பை பிடிச்சிக்கிறேன், நீ வண்டியை பிடிச்சிக்கிறியா? ரொம்ப டீப்பா டார்ச்சர் பண்றானே. சரி சரி, நீ ஏதோ டென்ஷனா இருக்கேன்னு நினைக்கிறேன். ரெண்டுத்தையும் நானே பிடிச்சிக்கிறேன். எங்க இங்க கூட்டமா இருக்கு, நம்ம தனியா போய் கத்துக்கலாமா? இவன் எதிரியா இருக்கும்போது கூட நிம்மதியா இருந்தேன்டா. ஃப்ரெண்ட் ஆகி டார்ச்சர் பண்றானே. தலைவரே சொல்லுங்க, சைக்கிள்ல காத்த பிடிக்கிறேன். நீ புடுங்கினது போதும். டாய், நம்ம 6 பேர் அவனுக்கு ஒரு கூட்டமாடா. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு உங்க அத்தை பொண்ணு உங்ககிட்ட தானே கேட்டா. தெரியும்னு சொல்லி கத்து கொடுக்கறத விட்டுட்டு தெரியாதுன்னு சொல்லி விட்டு கொடுத்துறீங்களே பாஸ். சரி விட்றா, சாதாரண சைக்கிள் தானடா. இல்ல தலைவரே, சாதாரண சைக்கிள் தான் நீங்க நினைக்கிறீங்க. அவன் இதே சாக்கா வச்சு உங்க சைடுல நிக்க வச்சுட்டு உங்க அத்தை போன சைக்கிளை வச்சு தள்ளிட்டு போயிட்டான்ல. அது இல்லடா ராஜாத்தி, இப்ப பஸ்ல கூட்டமா இருக்கிறப்ப கைகால் தெரியாதனமா பொண்ணுங்க மேல படுறது இல்லையா, அப்படி எடுத்துக்கிடுவோம். என்னடா அவ தெரியாம கைப்பட்டாலே கோவப்படுறா, இவன் தெரிஞ்சே கை வைக்கிறான். அவ கோவப்படாம கோஆபரேட்ல பண்றா. அது இல்லடா செல்லம். 1000 வசனம் பேசினாலும் அம்சமா இல்லையே. அவன் 2 டயலாக், தெரியும் தெரியாது. உங்க அத்தை பொண்ணு அள்ளிக்கிட்டு போயிட்டே இருந்தால. அது இல்லடா என் பட்டு, இவன் சாதாரண சைக்கிள் தானே வாங்கி கொடுத்துருக்கான். டோன்ட் வரி, நாளைக்கு அன்னை காரே வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிரு. காரை வாங்கினாலும் அவன் தானே ஓட்ட போறான். அடியும் கொக்கா மக்காங்களா மேல மேல உசு பேச்சு விடுறீங்களேடா.